வருகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று திருவாசகத் திருவாக்கால் தென்னாடு சிறந்தது. முத்தும் முத்தமிழும் தோன்றியது தென்னாட்டில். தென்றல் பிறந்தது தென்னாட்டில். இத்தென்னாட்டிற்கு தலைநகரம் மதுரை. தடாதகை திரு அவதாரம் செய்ததும் உக்கிர பெருவழுதியும் உருத்திர சன்மரும் அவதரித்ததும் மதுரையே. 36 தத்துவங்களையும் கடந்த சிவபெருமான் வந்து இங்கு ஆளாக வந்து மதுரை மண்ணை தன் தலையில் சுமக்க விரும்பினார் எனின் அம்மண்ணின் பெருமையை யாரே அளக்க வல்லார்? அத்தமிழ் மண்ணின் அருமையையும் பெருமையையும் இறைவரே அறிவார். நிறைவாக வரும் சொற்றொடர் வளர்ந்தருள் பெருமாளே என்பதாகும். எழுந்தருள் பெருமாள், இருந்தருள் பெருமாள் என்று கூறாமல் வளர்ந்தருள் பெருமாள் என்ற அழகையும் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். மதுரை மாநகரமும் வளர்கின்றது. அதில் வாழும் மக்களும் நன்னெறியில் வளர்கின்றனர். அங்கு செல்வமும் வளர்கின்றது, சிவநெறியும் வளர்கின்றது. இத்தனையும் வளர எம்பெருமானும் வளர்கின்றான். இவ்வண்ணம் பாடியருளிய அருணகிரிநாதரை அன்பர்கள் தத்தம் குருமூர்த்தமாக எண்ணி வழிபட வேண்டும். அடியர் பணிய மகிழ்பவரே, உமை மைந்தரே, வள்ளி மணாளா, மதுரை வேவும் முருகவேளே, எங்கும் நிறைந்த உமது திருவடியை தமிழினால் பாடவும் அன்பர்கள் மகிழவும் அருள் புரிவீர் என்பது இப்பாடலின்